ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு பர்த்டேங்க. ஸோ எப்பயுமே பர்த்டேனால வீட்டில் அம்மா வந்து ஹைதராபாத் பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலே வந்து ஹைதராபாத் பிரியாணி தான். அந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் 2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி அதை ஸ்லைஸாக எண்ணெயில் போட்டு முறுமுறுன்னு கருக விடாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் அரிசி வேக வைக்க தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதில் சாதிகா பத்திரி, கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா அதில் கொட்டி அரைப்பதமாக இருக்கப்போ வடிச்சிடணும். தம் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அதுக்கப்புறம் ஒரு தேக்ஸால் நான் 2 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், நீங்கள் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை நல்லா பரப்பரம் தூவி அந்த எண்ணெய் நம்ம வெங்காயத்தை எதில் பொரிச்சோமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தலை, தயிர் நல்லா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு லெமன் நல்லா போட்டு மேங்கட்டாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கார வச்சுருக்க சாப்பாடு இதில் ஃபஸ்ட் லேயரில் போட்டு அதில் மேலே பரன்னு வெங்காயத்தை தூவி விட்டு ஃப்ரூட் நட் யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டோர்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பாலில் வந்து ஆரஞ்சு ஆர் எல்லோ அந்த ஃபுட் கலரை சேர்த்து அதையும் தூவி விட்ருங்க. கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி 3 லேயர் பண்ணுங்கள். சாப்பாடு, கொஞ்சம் வெங்காயம், ஃப்ரூட் நட், முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, மல்லித்தலை, அந்த வெங்காயம், இதே மாதிரி 3 லேயராக வச்சுட்டு 15 to 5, அதாவது 15 வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 minutes லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தம் போட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவல் பிரியாணிங்க. லேயர் வைஸ்லையும் சரி, டேஸ்ட் வைஸ்லையும் சரி, ஹைதராபாத் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்குங்க கடைக்கு போய் சாப்பிடணும், வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம, அதாவது ஹோட்டல் டேஸ்ட்லேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.